ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக் அதோட நம்ம வீக்லி ரிவ்யூ, அதாவது என்னென்ன மேட்ச் நடந்திருக்கு, யாராவது ஜெயிச்சிருக்காங்க, யாராவது தோற்றுருக்காங்கன்னுட்டு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் போட்ட வீடியோஸை யாராச்சும் பார்க்கலையோ அதெல்லாச்சும் செக் பண்ணி பாருங்கள். போன வாரம் நடந்த மேட்சஸ் என்னென்ன, அதோட வெற்றி தோல்வி, அதோட விஷயங்கள் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஎல்லில் எந்த டீம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கே எந்த டீம் கப்படிச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னுட்டு நினைக்கிறீங்களோ அது எந்த டீம்னு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோ, நான் பார்த்து செக் பண்ணுறேன். போன வாரம் நம்ம லாஸ்ட்டாக விட்ட மேட்ச் சண்டே ஏப்ரல் 6th 19th மேட்ச். ஸோ அந்த மேட்ச் அதை வாங்கி தான் நம்ம விட்டோம். ஸோ அந்த மேட்ச்னு நம்ம இப்போ கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஏப்ரல் 6 ஞாயிற்றுக்கிழமை 19வது மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஜிடி, இவங்களுக்கு மத்தியில் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க ஜெயிச்சுருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் 7 20வது மேட்ச். ஸோ இந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ, இவங்களுக்கு மத்தியில் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்க ஜெயிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 8 21வது மேட்ச். இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர் இவங்களுக்கு மத்தியில் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க ஜெயிச்சுருக்காங்க. அடுத்தது அதே ஏப்ரல் 8 பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே, அதாவது பிபிகேஎஸ் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சுருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் 9 23வது மேட்ச் ஜிடி வர்சஸ் ஆர்ஆர் இவங்களுக்கு மத்தியில் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் குஜராத் டைட்டன்ஸ் இவங்க ஜெயிச்சுருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் 10 24வது மேட்ச். இந்த மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் டிசி இவங்களுக்கு நடுவில் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க கப்படிச்சிருக்கா. இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சுருக்காங்க. அடுத்தது ஏப்ரல் 11 25வது மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். இந்த மேட்ச்சில் கேகேஆர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க தான் ஜெயிச்சுருக்காங்க. நான் இந்த மேட்ச் பற்றி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை 103 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சுருக்காங்க 20 ஓவருக்கு. ஸோ எனக்கு மனசே கேட்கல, அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மேட்ச் பார்க்க சொல்ல. ஏன்னா 20 ஓவருக்கு 103 ரன்ன்றது ரொம்ப ரொம்ப சொல்லலாம். ஏன்னா ஏதாவது புது பிளேயர்ஸு புது டீம் அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. இது வரைக்கும் 5 கப் அடித்த டீம் இவ்வளோ கம்மியான ஸ்கோர் எடுக்குதுன்றது எனக்கு தாங்கவே முடியல. அது கூட 103 ரன்னுக்கு 9 விக்கெட்டு காலி. ஸோ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானேன் நான் இந்த மேட்ச் அப்போ. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு டீம் இந்த அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணுறதே அப்படின்னு நினைக்கும் போது அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ என்ன மாதிரி இந்த மேட்ச் பார்க்க சொல்ல நீங்கள் ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தா
உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. ஸோ இதை சொல்லணும்னு நான் நினச்சேன், ஸோ அதனால் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சிஎஸ்கே கேகேஆர் அந்த மேட்ச்சில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க தான் வந்து ஜெயித்தாங்க. அடுத்தது ஏப்ரல் 12 26வது மேட்ச் ஜிடி வர்சஸ் எல்எஸ்ஜி. இந்த மேட்ச்சில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க. அடுத்தது அதே ஏப்ரல் 12 பிபிகேஎஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க வந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க. அடுத்தது அதாவது இன்னைக்கு ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை 2 மேட்ச் இருக்குது. 28வது மேட்ச் இன்னைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச்சில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த மேட்ச்சில் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எந்த டீம் ஜெயிச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னுட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்தினா நான் செக் பண்ணுறேன். இன்னைக்கு திரும்பவும் இன்னொரு மேட்ச் இருக்குது. நைட் 7:30 மணிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மேட்ச்லேயும் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, எந்த டீம் ஜெயிச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த டீமோடைய பேரை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீக்கில் நடந்த மேட்சஸ் எல்லாமே. ஸோ இந்த வீக் நடக்க போகிற மேட்சஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு வர சண்டே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து போன வாரம் நடந்த மேட்சஸ் எல்லாமே சேர்த்து எந்தெந்த டீம் விளையாடிச்சு, எந்தெந்த டீம் தோத்துச்சு ஜெயிச்சிச்சு அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண விளையாடும். அண்டு ஐபிஎல் டேபிள் அதுக்குள்ளே போகலாம். ஏன்னா வந்து அதிகமான ஒரு ரன், அதாவது அதிகமாக ஜெயிச்ச டீம்ஸோ எது அப்படின்ட்டு பார்க்கலாம். எந்த டீம் எந்த டேபிளில் எந்த ரேங்கில் இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியன் பிரீமியர் லீக் 2025 அதுக்கான டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் இருக்கிற டேபிள் சொல்கிறேன். முதல்ல வந்து டிசி அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிடி, தேர்டு வந்து எல்எஸ்ஜி, ஃபோர்த்து வந்து கேகேஆர், ஃபிஃப்த்து வந்து ஆர்சிபி, சிக்ஸ்த்து வந்து பிபிகேஎஸ், செவன்த்து வந்து ஆர்ஆர், எயித்து வந்து எஸ்ஆர்ஹெச், நைன்த்து வந்து எம்ஐ, 10th சிஎஸ்கே. ஸோ இதுதான் இந்த வீக் இருக்கிற டேபிள் அண்ட் அதோடைய ஆர்டர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இருக்கிற அந்த டேபிள் ஏதாச்சும் இருக்கோ அது நெக்ஸ்ட் வீக்குக்கு மாறுமா மாறாதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் இந்த டேபிள்ஸ் தாண்டி எந்த டீம் இந்த வருஷம் ஐபிஎல்லில் கப்படிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனோ, இல்லை இந்த டீம் கப்படிச்சா இந்த வாட்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் டீம் இருந்தால் அது என்ன டீம்னுட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஐபிஎல் டீம் ஐபிஎல் மேட்சஸ் பற்றி பேசணும், அதோட டேபிள் பற்றி பேசணும். ஸோ அதை தாண்டி ஐபிஎல்க்கு ரிலேட்டடாக ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதுதான் வந்து பெட்டிங், கேம்பிளிங் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி இந்த பெட்டிங் கேம்பிளிங் அந்த மேலே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மிடில் கிளாஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் தான். யூனோ
நம்ம சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதில் வர பணம் தான் நமக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் தரும். அதை தாண்டி இந்த மாதிரி கேம்பிளிங்லேயோ பெட்டிங்லேயோ ரம்மி இந்த மாதிரி ஆன்லைனில் பணம் போட்டு பணம் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், நியூஸ்லேயே ஆகட்டும், எதுலேயோ ஒரு நியூஸாவது கேள்விப்படுறோம். பலான பேர் வந்து ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணி மோசம் போயிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப நடக்குது. ஸோ வியூவர்ஸ், ஆடியன்ஸ் ஆன நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, மச்சான் இதில் வந்து காசு போடுறா, காசு போட்டால் உனக்கு ரிட்டனாக வரண்டா, ட்ரிபிளாக வரண்டானாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. வந்தால் வட்டும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி எஸ்ஐடுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற கஜானா எல்லாம் காலி தான். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் வந்து தைரியமாக போடுறாங்க. ஏன்னா நான் இத்தனை லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், இந்த மேட்ச் தோத்துட்டேன், இந்த மேட்ச்சில் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. ஸோ எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயந்தான், அசலு உன்னை யார் இன்வெஸ்ட் பண்ண சொன்னால், உன்னை யார் தோக்க சொன்னால், திருப்பி நீ ஏன் ஜெயிச்சா ஏன் எங்களுக்கு சொல்கிற? அது உன்னுடைய விளையாட்டுனா அது உன் வரைக்கும் வச்சுக்கோ. நீ வீடியோ போட்டு உன்னை பார்த்து 10 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவான். அதை 10 பேரில் 5 பேர் இன்ட்ரெஸ்ட் வருவான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதில் கண்டிப்பாக 2 பேராச்சும் அட்டன் பண்ணுவானுங்க. அது 2 பேருக்கு ரிட்டர்ன் காசு வரும்னு என்ன கேரண்டி? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களை வந்து நீங்கள் பேச்சிலே வந்து உங்களை வந்து அப்படியே ஐஸாக உருகிற மாதிரி பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணால் உங்களுக்கு காசு ரிட்டர்ன்ஸ் வரும், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மேலே பெட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு காசு வரும். எந்த டீம் ஜெயிக்கோன்னுட்டு விளையாடுற பிளேயர்ஸ்க்கே தெரியாதுடா. ஏன்னா அந்த ஸ்பாட்டில் இறங்கி அடிச்சாதான்டா யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நீ வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டோ இல்லை எங்கேயோ ஏதோ பார்த்துக்கிட்டோ இந்த டீம் நான் நம்பிக்கையாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது என்ன காசு போயிடுச்சு, நீ என்ன ரிட்டனாக கொடுக்க போகிற? இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஏன்டா மக்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பி அவங்க நம்பிக்கையில் விளையாடுறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இதை வந்து நிறையா ஜென்ஸும் பண்ணுறாங்க, நிறையா லேடிஸும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து பண்ணுறாங்க. பட் யார் என்ன பண்ணாலும் நம்ம கண்ட்ரோல்டாக நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஃபாக இருப்போம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சேஃபாக இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க, மச்சான் இல்லை இன்வெஸ்ட் பண்ணு, இந்த டீம் மேலே பெட் பண்ணுன்னுட்டு. யார் சொன்னாலும் சரி, பெட்டிங்கிறது பண்ணாதீங்க. அது வந்து ஒரு போதை மாதிரி. ஏன்னா ஒரு வாட்டி காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப இன்வெஸ்ட் பண்ண தோணும். கடைசியில் உங்ககிட்ட இருக்கிறது மொத்தமாக உருவிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக வரும். ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் இதெல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். நோ பெட்டிங், நோ கேம்லிங். அந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாங்கன்னா கிளம்புடா அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து நார்மலாக இந்த பெட்டிங் ரம்மி ஆப்ஸ் அதெல்லாமே இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறவங்களாகட்டும், யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்களாகட்டும், அதை பற்றி வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் இந்த ஐபிஎல் சீசன் வந்தாலே அதெல்லாம் இன்னும் 2-3 மடங்கு அதிகமாகும். ஸோ இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்தது தான் இருக்குது. பட் இப்போ வந்து நான் அதை பற்றி பேசலான்னு நான் நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நோ பெட்டிங், நோ கேம்லிங். இப்போ சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும், உங்களுக்கு நிம்மதியாக தரும். இந்த மாதிரி கேம்பிளிங்லேயோ பெட்டிங்லேயோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது, நிம்மதியும் இருக்காது. ஸோ இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.